தமிழால் இணைந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் ப்ரிவியூவில் நீங்கள் பார்த்த மாதிரியான எஸ்எஃப்எக்ஸ் வீடியோ டிரான்சிஷன் எஃபெக்ட் வந்து கைன்மாஸ்டர் ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் ஒரு எஸ்எஃப்எக்ஸ் வீடியோ எடிட் பண்ணலாம். ஸோ வீடியோவை மட்டும் கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோவுக்கு போகலாம். உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் இன்னும் லேட்டஸ்ட் வெர்ஷன் ஏபிகே டவுன்லோட் பண்ணல அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் இந்த ஆப்க்கான டவுன்லோட் லிங்க் இருக்குது. மறக்காமல் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய கிரியேட் நியூ அப்படின்னு இருக்கு பாருங்கள். ஸோ அந்த ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரேஷியோ வந்து கேட்கும். ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் 4:3 வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை ஓல்டு வெர்ஷன் தான் நான் வச்சுருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ரேஷியோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து 4:3 செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். என்னோடய கேலரி வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இதில் நான் என்ன வீடியோ வச்சு எடிட் பண்ண போகிறேனோ அந்த வீடியோவை கேலரியிலேருந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு தேவையான வீடியோவை உங்களோட கேலரியிலேருந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீடியோ சாங் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சாங் பார்த்தீங்க அப்படின்னா மயக்கம் என்ன மூவியில் நான் சொன்னதும் மழை வந்துச்சா அப்படின்ற சாங் தான். இந்த வீடியோ நான் எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஜெமினி ஆடியோ அப்படின்ற யூடியூப் சேனலில் இருக்குது. நீங்கள் ஸ்னாப் டியூப் இல்லை வீடியோ மேட் வச்சு இந்த வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த வீடியோ ஃப்ரண்ட்டில் ஒரு 15 செகண்ட் அந்த யூடியூப் சேனலோட லோகோ வருது. ஸோ அதை மட்டும் நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். நீங்களும் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வீடியோவில் இந்த மாதிரி ஏதாவது தேவையில்லாத சீன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் வீடியோவை டச் பண்ணிவிட்டு பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் போய்ட்டு ஸ்டார்ட் பொசிஷனை செலக்ட் பண்ணி உங்களோட வீடியோவை ஸ்க்ரீனில் ஃபுல்லாக இந்த மாதிரி செட் ஆகிற அளவுக்கு விரலை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வச்சுட்டு இந்த ஈக்குவல் டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டார்ட் பொசிஷன் அப்புறம் எண்டு பொசிஷன் வந்து சேம் ஆகிடும். அதாவது ஸ்க்ரீனில் வீடியோ ஃபுல்லாக செட் ஆகிடும். தென் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஆடியோவை தனியாக எடுத்து வைக்க போகிறோம். ஏன் அப்படின்னா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணக்குள்ளே லிரிக்ஸ்லாம் கண்ணா பின்னான்னு மாறும். அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கோங்க, இந்த வீடியோ சாங்கில் இருக்கக்கூடிய ஆடியோவை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வீடியோவை டச் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வீடியோவில் இருக்கக்கூடிய ஆடியோ தனியாக நமக்கு வந்து கிடைச்சிரும். இதுக்கப்புறம் நம்ம வந்து இதை தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோவை டச் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில்டர் அப்படின்ற ஆப்ஷன் போங்க. அதில் கீழே பார்த்தீங்கன்னா பேசிக் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த பேசிக்கில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா B23 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபில்டர் இருக்கும். இந்த ஃபில்டரை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வீடியோ இந்த மாதிரி செம்மையாக மாறிடும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் வீடியோவை டச் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இதில் போய்ட்டு நான் சொல்லக்கூடிய வேல்யூஸை அப்படின்னு லைனை வந்து செட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், மேலே பிரைட்னஸ் அப்படின்னு வேல்யூ +12 வந்து செட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ராஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ கான்ட்ராஸ்ட்டோட வேல்யூவும் வந்து +22 வந்து செட் பண்ணுங்கள். தென் கீழே வந்து சேச்சுரேஷன் இருக்கும். சேச்சுரேஷனோட வேல்யூ +18. அடுத்து விபன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதோட வேல்யூ வந்து -42 வந்து செட் பண்ணிக்கோங்க. தென் கீழே அப்படியே வந்தீங்கன்னா ஹைலைட் இருக்கும். ஸோ ஹைலைட்டோட வேல்யூ வந்து +26 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ 26க்கு அப்புறம் அடுத்தது ஷேடோ இருக்கும். ஷேடோவோட வேல்யூ -5 வந்து செட் பண்ணுங்கள். தென் கீழே பார்த்தீங்கன்னா கெயின் அப்படின்னு இருக்கும். கெயினோட வேல்யூ +6 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ +6 செட் பண்ணதுக்கு அப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காமா அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த காமாவோட வேல்யூ +2 வந்து செட் பண்ணுங்கள். காமா வேல்யூ செட் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லிஃப்ட் அப்படின்னு இருக்கும். லிஃப்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா -3 வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹியூ அப்படின்ற வேல்யூ இருக்கும். ஸோ அதில் வந்து -1 வந்து செட் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய டிக் மார்க் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பண்ணியிருக்கக்கூடிய கலர் கரெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும். இதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோவில் நமக்கு தேவையான சீன்ஸை மட்டும் கட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு எந்தெந்த சீன் வேணும், எந்த சாங்கோட லிரிக்ஸ் வேணுமோ அந்த ஆடியோ ப்ளஸ் வீடியோவை தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாங்கில் 148லேருந்து
ஸோ ஒரு 205 அந்த ரேஞ்சு வரையும் இருக்கக்கூடிய சீன்ஸை நான் வந்து கட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வீடியோவை டச் பண்ணிவிட்டு எந்த இடத்த கட் பண்ணணும், அதாவது ஸ்ப்ளிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு நேராக இந்த மாதிரி அந்த ரெட் கலர் லைனை ஸ்டாப் பண்ணிவிட்டு வீடியோவை டச் பண்ணி சைடில் வரக்கூடிய அந்த சிசர் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ அதை கொடுத்து ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இதே மாதிரி உங்களுக்கு தேவையான பார்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் இந்த மாதிரி தேவையான சீன்ஸ் எல்லாம் நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறம் லாங் ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வீடியோ வந்து ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் மாற்றி கிளிப்ஸை வந்து மாற்றி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு தேவையான வீடியோ கிளிப்ஸ் எல்லாமே கட் பண்ணி அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. நானும் பண்ணி முடிச்சிடுறேன். வீடியோ கட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தேவையான அந்த 30 செகண்டுக்கான ஆடியோவை கீழே இருக்கக்கூடிய ஆடியோ ஃபைலில் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிவிடுங்க. ஸ்ப்ளிட் பண்ணி மீதி ஆடியோவெல்லாம் டெலீட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி வீடியோவையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். கீழே இருக்கக்கூடிய ஆடியோவையும் 30 செகண்டுக்கு நான் கட் பண்ணி வச்சுட்டேன். இதே மாதிரி உங்களுக்கு தேவையான அந்த 30 செகண்ட் ஆடியோ வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு அந்த ஆடியோவில் எந்த இடத்துல நம்ம எஸ்எஃப்எக்ஸ் ஆடியோ வந்து ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. நான் இப்போது பார்த்திங்க அப்படின்னா நான் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த 30 செகண்ட் வீடியோவில் இருக்கக்கூடிய ஆடியோவை 3 பார்ட்டாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி உங்களோட ஆடியோவில் எவ்வளோ எஸ்எஃப்எக்ஸ் ஆடியோ எத்தனை ஆடியோ போடலாம் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி இந்த ஆடியோ ஃபைலையும் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆடியோ ஃபைல் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து டச் பண்ணிவிட்டு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ரீவெர்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் இருக்குது பாருங்கள். அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா பாத்ரூம், கேத்ரல், கேவ், ஸோ இந்த மாதிரி நிறைய சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ இதை எல்லாமே 1 by 1 நீங்கள் வந்து அப்ளை பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து என்ன அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ரீவெர்ப் அப்படின்ற அந்த எஃபெக்டை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஆடியோவுக்கு மட்டும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா 3 பார்ட்டாக நான் வந்து 30 செகண்ட் ஆடியோ வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ரீவெர்ப் அப்ளை பண்ண ஆடியோவுக்கும் அடுத்த ஆடியோவுக்கும் நடுவில் வந்து எஸ்எஃப்எக்ஸ் சவுண்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கான எஸ்எஃப்எக்ஸ் ஆடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் லிங்காக இருக்கும். மறக்காமல் லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த ஆடியோ வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய ஆடியோ பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு எந்த ஃபோல்டரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் போய்ட்டு டவுன்லோட் பண்ண ஆடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. டியூப்டெக் தமிழ் வால்யூம் 3 அப்படின்னு சொல்லியிருக்கும் அந்த ஆடியோ. ஸோ அந்த ஆடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த மாதிரி கரெக்டாக ஃபஸ்ட்டு ஆடியோ முடிஞ்சு அடுத்து இந்த எஸ்எஃப்எக்ஸ் ஆடியோ வரணும். அதுக்கு அடுத்தது நார்மல் ஆடியோ ப்ளே ஆகிற மாதிரி நான் வந்து ஆடியோ ஃபைல்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் டைம் லைனை 2 விரலை வச்சு பிஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்த டைம் லைனோட வியூ வந்து நல்லா கிளியராக தெரியும். அதாவது 0.1 செகண்ட் 0.2 செகண்ட் அந்த ரேஞ்சுக்கு தெரியும். ஸோ அப்படி தெரியக்குள்ளே நீங்கள் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய ஆடியோவை நல்லா உத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வேவ் ஃபார்ம் வந்து இந்த இடத்துக்கு நேராக தான் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது எஸ்எஃப்எக்ஸ் ஆடியோ இருக்குது இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வேவ் ஃபார்ம் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துலேருந்து தான் உங்களுக்கு வந்து சவுண்டு வரும். ஸோ நீங்கள் ப்ளே பண்ணி கூட அதை செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு தேவையில்லாமல் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய கொஞ்சம் டியூரேஷனை வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ நான் எப்படி செட் பண்ணுறனோ, அதாவது ஃபஸ்ட்டு அந்த ரீவெர்ப் ஆடியோ, அடுத்தது எஸ்எஃப்எக்ஸ் ஆடியோ, அடுத்தது நார்மலாக இருக்கக்கூடிய ஆடியோ. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து லைனாக வந்து சிங்க் ஆகிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கணும். அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இப்போது நம்ம மேலே இருக்கக்கூடிய வீடியோவை வந்து எடிட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ பார்த்திங்கன்னா டியூரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம அரேஞ்ச் பண்ண அந்த எஸ்எஃப்எக்ஸ்க்கு நேராக இந்த வீடியோ வர்ற மாதிரி நம்ம செட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய வீடியோவை டச் பண்ணிவிட்டு ஸ்பீடில் போய்ட்டு உங்களோட வீடியோவோட ஸ்பீடை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி கம்மி பண்ணுறதுனால கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வீடியோட டியூரேஷன் கம்மியாக இருந்தது, இப்போ வீடியோட டியூரேஷன் அதிகமாகிடுச்சு. இப்போது இந்த வீடியோவில் நம்ம ட்ரான்சிஷன் அப்ளை பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக அந்த எஸ்எஃப்எக்ஸ் ஆடியோவுக்கு நேராக வந்துடும். ஸோ அதனால் என்ன பண்ணிக்கோங்க, அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ட்ரான்சிஷன் எஃபெக்டில் போய்ட்டு ரெட்ரோஸ்பெக்ஷன் அப்படின்ற ட்ரான்சிஷனில் 3ஆம் நம்பர் ட்ரான்சிஷனை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் இன்னும் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா அசஸ் ஸ்டோரில் இருக்கும், போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ட்ரான்சிஷன் எஃபெக்ட் வந்து வர்ற இடத்துல தான் நம்ம இந்த ஆடியோ வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஒரு வேளை லைட்டாக வந்து மாறலாம். ஸோ ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து செட் பண்ணுறதுனால அந்த ட்ரான்சிஷனுக்கு கொஞ்சம் முன்னாடி பின்னாடி போகலாம். அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, உங்களோட அந்த எஸ்எஃப்எக்ஸ் ஆடியோவை லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த ட்ரான்சிஷன் பாட்ஸுக்கு நேராக வர்ற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி செட் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக அந்த ட்ரான்சிஷன் வர்ற இடத்துல உங்களோட எஸ்எஃப்எக்ஸ் ஆடியோ வந்து ப்ளே ஆகும். பார்க்குறதுக்கு கரெக்டாக சிங்க் ஆகி செம்மையாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஓரளவுக்கு கரெக்டாக வந்து செட் பண்ணிட்டேன். ஸோ இன்னும் லைட்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா எனக்கும் வந்து கரெக்டாக செட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்து கரெக்டாக அந்த ட்ரான்சிஷன் ஆரம்பிக்கிற இடத்துல இந்த எஸ்எஃப்எக்ஸ் ஆடியோ வர்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ ஒருவேளை உங்களோட வீடியோ லென்த் வந்து கம்மியாக இருந்தாலோ இல்லை அதிகமாக இருந்தாலோ ஸ்பீட் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ்எஃப்எக்ஸில் மோஸ்ட்லி எல்லாருமே ஸ்லோ மோஷன் யூஸ் பண்ணுறதுனால இது நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா அது ஒரு குறைய உங்களுக்கு வந்து தெரியாது, அது பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிட்டேன். இதே மாதிரி உங்களோட ஆடியோவையும் லாங் ப்ரெஸ் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணி கரெக்டாக ட்ரான்சிஷனுக்கு நேராக செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மற்ற வீடியோ கிளிப்ஸ்லாம் நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் எல்லாத்துலேயுமே சேம் ட்ரான்சிஷன் மட்டும் ஆட் பண்ணுங்கள், எஸ்எஃப்எக்ஸ் ஆடியோ ஆட் பண்ணாதீங்க. ஸோ இப்போ நான் வந்து ஆடியோவை 3 பார்ட்டாக வந்து பிரித்து வச்சுருக்கறனால 1 and 2க்கு நடுவில் ஒரு எஸ்எஃப்எக்ஸ் ஆடியோவும், அதே மாதிரி 2 and 3க்கு நடுவில் இருக்கக்கூடிய கேப்பில் இன்னும் ஒரு எஸ்எஃப்எக்ஸ் ஆடியோவும் ஆட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நீங்களும் உங்களோட வீடியோவை, அதாவது ஆடியோவை ப்ளே பண்ணி பார்த்துட்டு எந்தெந்த இடத்துலலாம் எஸ்எஃப்எக்ஸ் ஆடியோ வந்து ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்தந்த இடத்துல மட்டும் உங்களோட ஆடியோஸை வந்து, அதாவது எஸ்எஃப்எக்ஸ் ஆடியோவை வந்து ஆட் பண்ணுங்கள். மற்ற இடத்துலலாம் வெறும் ட்ரான்சிஷன் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணால் போதும். ஸோ அது வந்து ஆடியோவோட பார்க்கக்குள்ள நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போது 2 அப்புறம் 3வது இருக்கக்கூடிய ஆடியோவுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த கேப்புக்கு நான் வந்து எஸ்எஃப்எக்ஸ் ஆடியோ வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ நான் சேம் ஆடியோ தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கக்கூடிய ஆடியோவை டச் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய 3 டாட் மெனுவை கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் கொடுத்தேன்னா இதே ஆடியோ இன்னொரு காப்பி கிடைக்கும். ஸோ அந்த காப்பியை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணி அப்படியே கொண்டு வந்து கரெக்டாக நம்ம அந்த கேப் எந்த இடத்துக்கு நேராக விட்டுருக்குமோ அந்த இடத்துல வர்ற மாதிரி செட் பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோதான். ஸோ ரொம்பவே சிம்பிள். நீங்களும் இதே மாதிரி தான் உங்களோட வீடியோவில் அந்த எஸ்எஃப்எக்ஸ் ஆடியோவை ட்ரான்சிஷனுக்கு நேராக ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான எஸ்எஃப்எக்ஸ் வீடியோ ரெடி ஆகிடும். ஓகே, நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்களுக்கான வீடியோவை ரெடி பண்ணிவிடுங்க. ஸோ இதே மாதிரி இன்ஷாட் ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி எஸ்எஃப்எக்ஸ் ஃபோட்டோ ட்ரான்சிஷன் வீடியோ மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இப்போ நான் எடிட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த வீடியோட அவுட்புட் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் இதை வந்து அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி நம்மளோட டெலகிராம் சேனல்லையும் இந்த வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் போய் அங்கே ப்ரிவ்யூ வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது ஆல்மோஸ்ட் நான் வந்து எடிட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கொடுத்து இந்த வீடியோவை நம்மளோட கேலரியில் எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ண வேண்டியது தான். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். சீக்கிரமே இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.